ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பண்ணுறேன்னா பீஃப் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுறேன். அதுக்கு நான் பீஃப் எடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், அதில் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நான் இதில் குக்கரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 2 விசில் வச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன் பீஃபு, அதனால் இது ரஃப் ஆகிடக்கூடாது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு 2 விசில் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி ப்ரிப்ரேஷனுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அண்ட் ஹோல் கரம் மசாலாவில் பிரியாணி இலை, கடல் பாசி, பெப்பரு, இலாய்ச்சி, அதாவது க்ரீன் கார்டமம், பிளாக் கார்டமம், பட்டை, ஜாவித்ரி அண்ட் லவங்கம் இதெல்லாமே எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம இந்த ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ண உடனே நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் 2 பெரிய சைஸு வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நான் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் உப்பு நீங்கள் எப்போ ஆட் பண்ணாலும் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நான் கறியிலையுமே உப்பு போட்டு தான் அந்த குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கரெக்டாக அளவு தெரியறதுனால நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு ஆட் பண்ணுறதுனால நமக்கு குயிக்காக அது ஃப்ரை ஆகி வரும் ஆனியன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸு தக்காளி, 4 பச்சை மிளகா, 1/2 கப் தயிர் அண்ட் 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு புதினா, கைப்பிடி அளவு கொத்தமல்லி அண்ட் 2 பச்சை மிளகாய் எடுத்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு தயிர் கூடவே ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம டைரெக்டாக புதினா கொத்தமல்லி இந்த பிரியாணியில் போட போகிறது கிடையாது. ஸோ அதை பேஸ்ட் பண்ணி தயிரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வந்தது. அதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி மறுபடியும் அதை அதுங்க வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் அளவில் நான் 1.25 கிளாஸ் அளவு அரிசி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு. ஸோ 1 ஸ்பூன் சில்லி பவுடரும், நார்மல் சில்லி பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக போட்டிருக்கேன். ஏன்னா அதில் காரமாக இருக்காது. ஸோ இங்கே தயிர் மிக்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை மூடி வச்சுக்கிட்டேன். நல்லா வெந்து பொரிஞ்சு வர்றதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இது பொரிஞ்சு எண்ணெய் நல்லா மேலே வந்திருக்கு. அண்ட் இங்கே நமக்கு கறியுமே 2 விசில் வச்சு எடுத்தேன் இல்லையா, அதுவுமே இருக்குது. அண்ட் தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி நான் இன்னுமே ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி சூடு பண்ணி தனியாக வச்சுருந்தேன். சரிங்களா. ஸோ இங்கே எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன் அது இன்னொரு வீடியோ நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ தண்ணி நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு கறியை ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 லெமன் வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கிட்டேன். அண்ட் சாலட்காகவும், அதாவது தயிர் பச்சடிக்காக நான் வெங்காயம், தயிர், பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டு உப்பு போடாத அதையுமே எடுத்து சைடில் வச்சுக்கிட்டேன். உப்பு போட்டால் நமக்கு தண்ணி விட்டுரும் அதனால். ஸோ இப்போ இங்கே நல்லா நமக்கு அதாவது கறியில் நல்லா மசாலா ஏறுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் மசாலாவில் கறி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா தான் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம குக்கரில் கறி வேக வச்ச தண்ணி இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி நான் பாயில் பண்ணி வச்சுருந்ததையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு நமக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லோ பண்ணணும். நல்லா பாயில் வந்துடுது. ஸோ இங்கே ஹை ஃப்ளேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் கீழே தவா வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வைக்கணும்னு இல்லை, நார்மல் கேஸ்லேயே நம்ம செய்யலாம். பார்த்தீங்கன்னா வெயிட் மேலே வச்சுருக்கேன், அது கவர் ஆகலை வீடியோவில். எனக்கு ரைஸ் குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ தண்ணி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நான் வீடியோவில் கவர் ஆகாததுனால நான் மறுபடியும் 2 டைம்ஸ் சொல்லிகிட்ருக்கேன், தண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரியாணி, உப்பு, அந்த புளிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. காரம் எல்லாமே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிங்க. இதுதான் ஃபைனல் லுக் ரெசிபி. தேங்க்யூ, பாய்.